வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நீ வந்த காரியம் என்ன? தெய்வத்தை தேடி வந்தீங்க. அந்த தெய்வம் வந்து மறுபடியும் எடுத்து வச்சு கும்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை அதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை, மறுபடியும் எடுத்து வச்சு கும்பிடணும். ஆசைப்படுறேன். அவங்க சம்மதத்தோட, சம்மதத்தோட. சரி, நான் இந்த வாரம் கேட்குறேன். ஆனால் அவங்க எங்கேயும் போட உனக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அது நீங்கள் பார்த்து பயன்படுத்தாத விட்டு அந்த பொருள் என்னாகு துரு பிடிச்சி தான் போகும். அதை நம்ம சுத்தமாக வைக்க அது எங்கேயும் போகாது, கூடவே தான் இருக்குது. அதனால் வந்து அதை நீங்கள் பயன்படுத்தாத இருக்கிறீங்க. அது இதனால் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ எனக்கு தெரியாது. இப்போ நான் அதை சொல்கிறேன், அதுக்கு விட கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த ஆத்தாக்கிட்ட பாரத்தை வைங்க. என்ன வரும் ஏது வரும்னு நான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிங்க. இங்கே மந்திரம் கிடையாது, மாயம் கிடையாது, சாமியாட்டம் கிடையாது. பூசாரிய வாக்கு என்ன சொல்கிறோமோ அதுதான். நானும் வந்து சாமியாடி சொல்கிறதில்ல. இங்கே வந்து நேர்மையாக நின்று அந்த ஆத்தாளுடைய மனசுக்குள்ளே பூந்து அம்மானு நினச்சி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். சாமி கும்பிட்டு காதில் வந்து எதுக்கு வந்து என்ன பிரச்சனை நீ மட்டும் சொல்லு. நீ சொல்லக்கூடாது, தொட்டு மட்டும் கும்பிட்டு போ. பார்க்கலாம். முடிக்கிட்டு ஒரே நிமிஷம். நவமலையில் பார்த்தீங்கன்னா வன பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பவர்ஃபுல்லான கோயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற தரமான சம்பவம்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. நம்ம வீட்டில் எது நிறைஞ்சாலும் வீட்டில் ஒரு கோடு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆத்தாவோட மடிப்பச்சு தலைமுறையை வந்து 7 தலைமுறையை நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. முன்ன வந்து இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு சேராதக்கு முன்னாடி வந்துங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேரலையாமா. சரிங்க. அப்போ வந்து சமுத்தூருக்கும் கிழவர தொண்டாமுத்தூர் அரண்மனை ராஜகம்பளம்னு சொல்லுவாங்க. சரிங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்ட கோயிலாக இருந்ததுங்க. சரிங்க. அப்போ அவை தோட்டம் வயல்கள் இதெல்லாம் போற இருக்குங்காட்டி வந்து அப்புறம் ஒரு நாகரீகங்கள் பிறக்குங்காட்டி கவர்மெண்ட் ஒப்பந்தியாக அப்போ அரசாங்கம் அரசியல்ங்கிறது கிடையாதுங்க. அப்போ இப்போ 2வது அரசியல் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சேரணும், பார்ட்டுக்கு சேரணும் காட்டி இபி டிபார்ட்மெண்ட் கட்டணும் காட்டி இந்த சாமி வந்து இந்த இடத்தாபி கிட்ட இருந்து விலைக்கு வாங்கி அரண்மனையிலிருந்து வந்து பிடுங்கி விலைக்கு வாங்கி இப்போ இந்த கோயிலை கட்டி ஒப்பந்தி பண்ணணும். வெள்ளிக்கிழமை இந்த கோயில் வந்து பூ கேட்பாங்க. எல்லா கோயிலையும் கட்டுப்பூன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த கோயிலில் வந்து சிரஸ் பூன்னு சொல்லுவாங்க. சாமி தலைக்கு மேலே வச்சு சரிங்க கேட்கறது அது நடந்துட்டு இருக்குது. சரிங்க. அதுக்காக நிறைய பூ கேட்கறவங்க நிறைய பூ கேட்கறதுக்குன்னே வருவாங்க. பூ கேட்கறதுக்குன்னே வருவாங்க. சரி. அபிஷேகம் பண்ற அன்னைக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ற அன்னைக்கு கேட்கறது இல்லைங்க. அது ஒரு முறை முதல்ல இருந்தே வச்சிருக்காங்க. அது எனத்தினாலேன்னு தெரியல. சரிங்கண்ணா. நிறைய பேர் குழந்தைகள்ல
வேண்டுதலுக்காகவும் பூ கேட்டு மெயினாக பூ கேட்டு அந்த காரியம் நடத்தலாமா செய்யலாமான்னு ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து கேட்டு சேருக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ கிணறு வெட்டுறது எல்லா காரியத்துக்குமே, எல்லா நல்ல காரியத்துக்குமே. சரிங்க. கிணறு வெட்டுறது, வீடு எடுக்கிறது, இடம் வாங்குறது, பொதுவாக எல்லா நல்ல காரியத்துக்குமே வந்து பூ கேட்டு உத்தரவு கேட்டு போகிறாங்க. அப்புறம் கோயிலுக்கு நிறைவேச்சுன்னா கோயிலுக்கு எதுவும் ஒன்று செய்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நோம்பி இருக்குது. சித்திரை மாதம் மட்டும் ஒரு 3 நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை நோம்பி இருக்கு. உங்களுக்கு என்னென்ன நிறைவேறி இருக்குண்ணா அந்த கோயிலுக்கு வந்து? எனக்கு எப்போ ஒன்று சொல்லுங்க. நல்லா இருக்கிறேன், என்ற பொண்ணு 2க்கு நல்ல கல்யாணம் இருக்கு, அவையில் நல்லா இருக்காங்க, நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி போயிட்டு இருக்கு. சரிங்க. பெருசாக நான் ஒன்றும் எதிர்பார்க்கவும் இல்லை. கோயிலுக்கு என்னால் முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறேன். என் கோயிலுக்கு பிறகு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ற கூட வந்தவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரிங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வருவாங்க. சரிங்கண்ணா. இன்னைக்கு கூட்டமாக இருக்கும்? இன்னைக்கு கூட்டமாக இருக்கும். மத்தியானம் அன்னதானம் ஆரம்பித்தோம். வாரதிகளுக்கு பஸ் 10 மணிக்கு இங்கே வந்தாங்க. வந்ததில்லைங்க. ஆமாங்க. 2 மணிக்கு வரும். சாமி கும்பிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். குழந்தைகளோட வராங்கன்ட்டு வாரம் ஒரு அன்னதானம். வெள்ளிக்கிழமை வந்துருவீங்களா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இங்கே வரது. அதனால வெள்ளிக்கிழமை தவறாமல் எல்லா வெள்ளிக்கிழமை வந்துருவீங்களா? ஆடி வெள்ளி விசேஷம், சித்ரா பௌர்ணமி, திருக்கல்யாணம் எல்லாமே இருக்கு. சரி. கும்பிட்டது நிறைவேறிட்டு வருது. அப்படிங்களா? எனக்கு ஒரு 5 டைம் வந்துட்டு போன தம்பி. சரிங்கக்கா. பையனுக்கு காரியம் முடிஞ்சிருச்சு. அப்படிங்களா? இப்பதான் 3 டைம் வந்தாங்க. நான் கூட்டிட்டு வந்தேன். 3 டைம் தான் வந்தோம். நான் கூட்டிட்டு வந்தேங்க 3 டைம். 3 வாரம் வந்தா திருப்பி வர முடியல. இப்போ தம்பிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, இன்னைக்கு வந்து சாமி விட்டு போகணும்னு கூப்பிட்டாங்க. சரி வந்துட்டு போகலாம். நீங்க எல்லாம் பொள்ளாச்சியா? எல்லாரும் உடுமலைப்பட்டியா? அங்கிருந்து வரீங்களா? ஓ. ஆனா வெள்ளிக்கிழமை நீங்க தவறாம வந்துருவீங்களா அந்த கோயிலுக்கு? நீங்க வாரம் ஏதோ பூ கேட்பாங்களாமா அங்க கோயில? கேட்பாங்க. சாமி கிட்ட பூ வச்சு கேட்பாங்க. பூ கேட்டா பூ கரெக்டா உழுகும். வெள்ளை பூ தான் கேட்பாங்க. பூ கேட்டவங்களுக்கெல்லாம் பூ கொடுக்கும். சரிங்கக்கா. எங்களுக்கு தெரிஞ்சாலும் எல்லாத்துக்குமே நிறைவேறுது. இப்போ 4-5 வாரம் தான் வந்தேன். வந்தது பையனுக்கு காரியம் கூட்டிட்டு பண்ணி. பரவாயில்ல. சரிங்கக்கா. ஓகே. வந்துட்டு போனதுக்கு உங்க மனம் போல நடந்துருக்கு. எந்த ஆசை பண்ணி இல்லையில எந்த கோயிலில் வச்சாலுமோ அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு. நீங்க அந்த இடத்துல வந்தீங்க, இப்ப கிட்ட கும்பிட்டீங்க, நடத்தியாச்சு. இதே இடத்துல வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை பொண்ணு மாப்பிள்ளையோட நின்று போனாங்க. இதே நம்ம வெள்ளக்குண்டா வரதுக்காரர் இது அன்னதான அபிஷேக பூசி எல்லாம் எழுதிட்டாங்க. செகஜோதியை வந்து பருப்பு ரசம் எல்லாம் போட்டு செஞ்சுட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து ஆணும் பெண்ணும் வந்து இந்த நாளை முடிஞ்சது வந்து அகத்தாளி வச்சு கும்பிட்டு போங்க. இபி டிபார்ட்மெண்ட் கொடுக்குதுங்க. சரிங்க. ஆனா கோயில் வந்து இபி டிபார்ட்மெண்ட் இடத்துக்குள் இருந்தாலும் இந்த சாமியினுடைய வரலாறு வந்து 4 குலத்துக்கு சேர்ந்தது. சரிங்கண்ணா. ஒன்று வந்து மெயின் ராஜகம்பளத்தார்கள் அப்படின்னு சொல்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவிய வம்சாவளிக்கு சேர்ந்ததுங்க. அவி குலதெய்வமா வச்சு வழிபாடு வெட்டினது. 2வது வந்துங்க கிழக்கத்தை தேவமரு இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவிய. இபி இதெல்லாம் உருவாகும் போது கம்பங்களை கட்டும் போது அவ இங்க இருந்து தங்கி வேலை செஞ்சதுனால அவிய சரி நம்மளுக்கு தெய்வம் இல்லைன்னு சொல்லி குலதெய்வம் எடுத்து வழிபாடு பண்ணது. சரிங்க. அவி போனதுக்கு அப்புறம் வந்து கவண்டம்மார்கள் வந்து இந்த தோப்பு இதுகளை பண்ணையத்தில் இருந்ததுங்க வந்து. சரிங்கண்ணா. அவி விலைக்கு வாங்கி வித்துட்டு பண்ணையத்தில் இருந்ததுங்காட்டிங்க அவி சரி நம்மளுக்கு இது ஒரு தெய்வமா போட்டுன்னு அவிய இதை குல தெய்வமா கும்பிட்டது. அப்படி வந்து 3 குலத்துக்கு சேர்ந்ததுங்க. அப்புறம் இப்போ ஊர் பொதுமக்களுக்கு சேர்ந்தது. சரிங்கண்ணா. நல்லா வந்து எல்லாம் மக்கள் எடுத்து கும்பிடுறாங்க. சக்தி வாய்ந்த தெய்வம் மலங்காட்டுக்குள் இருக்குதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை. மீது எந்த டயத்துலையும் பூஜை கிடையாது. ஏனுங்கண்ணா அப்படி வாரத்தில் ஒரு நாள் மட்டும்? இந்த சாமிக்கு வந்துங்க அமாவாசை பௌர்ணமி மற்ற எந்த நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் கிடையாது. சரி. அந்த வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு அந்த உச்சி காலத்துல பூஜை நடக்கிறது தான். எத்தனை மணிக்கு நடக்கும்? கரெக்டா 12 to 1. அதுக்கப்புறம் வந்து 6 வந்தாலும் 2வது பூஜை நடக்காது, சாமியும் பார்க்க முடியாது. ஒரே வாட்டி தான் ஆராதனையும் அப்படித்தான். மற்ற நாளும் கோயிலும் திறக்க மாட்டோம். இந்த சாமி வந்து மேல குண்டு இருக்குதுங்க. சரிங்க. அது வந்து செடி முளைச்சிடுச்சு வேறு அந்த நேரம். இந்த தடத்துல இந்த பாறை மேல இப்ப செடி முளைச்சிருச்சுங்க. இந்த தடத்துல அந்த பாறை மேல குண்டு மேலதான் சாமி இருக்குது. சரிங்க. அங்க போய் பார்க்க முடியாது. 60 வருஷம் வாழ்ந்து கல்யாணம் மூச்சு 61வது கல்யாணம் மூச்சிருக்கணும். அப்பனா தான் மேல ஏறி பார்க்க முடியும். அப்படிங்களா? ஆமா. அப்புறம் வந்து யாருக்குமே அனுமதி எங்க நாங்களே போனது கிடையாது. எங்க முன்னோருக்கு தான் போயிருக்கிறாங்க. எங்களுக்குலாம் வயசு ஒன்றும் சின்னதாச்சுங்களே, நாங்களே போனது கிடையாது. அந்த 61வது வயசுல தான் போய் நம்ம சாமி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தெய்வங்க. அங்கிருந்து பொம்பளை போக முடியாதனால அந்த சாமி இங்க எது கொண்டு வச்சு கும்பிடுறாங்க. அப்படிங்களாண்ணா? பணபத்திரகாளியம்மன் கோயில் நம்ம ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இங்க வரவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுண்ணா?
குழந்தை பாக்கியா வரி பொறுத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்ததையும் போன வாரமா அதுக்கு முன்னத்த வாரமா கும்பிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து எங்கிட்ட சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கு நிச்சயம் கூடிடுச்சுங்க அப்படின்னாங்க. சந்தோஷமான ஒரு வார்த்தைகள். சில பேருக்கு கிடைக்கும்னா நம்பிக்கை வச்சுட்டு வந்ததா கிடைக்கும். அதை விட்டு போய் இங்கேயே சாமி ஆடுறது, இந்த குறி சொல்றது இதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன நினைச்சு வேண்டுமோ அதை வேண்டுதல் மட்டும்தான். இங்க நாங்களாவது விபூதி திருநூறு கொடுக்கும் போது நீங்க நல்லா இருங்க, இப்படி எல்லாம் நடக்கட்டுங்க அப்படின்னு சொல்றதோட சரிங்க. சரிங்க. மீதி வந்து சாமி ஆடிட்டு இந்த மது இருந்துட்டு அது பண்றது இது பண்றது அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. வேண்டுதல் நடந்ததுன்னா கெடா வெட்டுறது, மற்ற சக்கரை பொங்கல் வைக்கிறது எல்லாமே சில நிகழ்ச்சிகளும் பூராமே இந்த கோயில் வளாகத்துல நடக்குதுங்க. மெயின் வந்து அந்த 12 மணிக்கு உள்ள வந்து சாமியை வந்து உடுக்கி அடிச்சு வர்ணிப்போம். வர்ணிச்சு அந்த சாமி உள்ள உத்தரவு கொடுத்தா தான் நாங்கள் வெளியே பூஜை பண்றதுக்கு வருவோம். அப்படிங்களா? அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டா தான் அதை பத்தி சொல்ல முடியும். மற்ற நாள் வந்து எந்த பூஜையும் கிடையாது, வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அந்த 12 மணிக்கு 12 to 12:30 அலங்காரம் பண்ணிடும் போய் பண்ணிட்டு உடுக்கி அடிச்சு சாமி அழைச்சு இந்த இதுக்குள்ள வந்து 21 கோயில் இருக்குது. சரிங்க சரிங்க. இது ஒண்ணு மட்டும் கிடையாது, 21 தெய்வம் இருக்குது. அந்த 21 தெய்வத்தை கூப்பிட்டு ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு சாமி இருக்குது, அதுல எல்லாம் கூப்பிட்டு அந்த பூஜை பண்ணி 2வது சாமி உள்ள உத்தரவு கொடுக்குமுங்க. கொடுத்தா சயனம் அடிக்கு. சாமினாருக்கு நம்ம கண்ணுல சாமி பார்க்க முடியாது, மனுஷனா பிறந்துட்டா. தெய்வம் இருக்குது அவ்வளவுதான். மனுஷன் எப்படி உயிரோட இருக்கணும், தெய்வம் இருக்குது. சாமி உத்தரவு கொடுத்து உள்ள பூஜை பண்ணிட்டு வருவோம். வெளியே வந்து சுத்துக்கால் பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு மகாமுனியா முன்னாடி முனீஸ்வரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா அப்ப நாங்க எங்க மனசுல என்ன தோணுதோ அதை வந்து வந்த மக்களுக்கு சொல்லுவோம். அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான். சும்மா வந்து 100 பேர் 300 500 பேர் அப்பங்க பண்ண மாட்டோம். ஆடி மாசங்கும் போது வந்து பயங்கரமான விசேஷமா இருக்கு. ஆடி மாசம் ஆடி வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை பயங்கரமா இருக்கு. கூட்டம் தள்ளி சாய்க்க முடியாத கூட்டம் இருக்கு. கடைசி வாரத்துல வந்து அம்மன் வெளியே உச்சகர் வரும். அது வந்து எந்த கோயிலையும் வந்து லேடிஸ் வந்து சாமி தொட மாட்டாங்க, தொடரக்கூட அனுமதி கிடையாது. எந்த பெரிய பெரிய கோயிலே ஆகட்டும், அன்னோத்தரப்பாடு ஆகட்டும். இங்க வந்து அந்த ஆடி மாசம் கடைசியில ஊஞ்சல் உச்சவர் இதுலதான். சரிங்க. இந்த ஊஞ்சல்ல வச்சு ஆட்டும் போது பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே அம்மன் பாதத்தை தொட்டு அந்த சிலையை உச்சகரை வந்து ஆட்டி விடலாம். இங்க அது ஒண்ணு வந்து ஸ்பெஷல். சரிங்க. அவ்வளவுதாங்க. அப்புறம் சித்திரை மாசம் வந்து திருவிழா நடக்கும், சித்ரா பௌர்ணமிக்கு. அது நம்ம விமர்சையா இருக்கு. இங்க எந்த பூஜை பண்ணாலும் 2 பூஜை தான். இந்த ஒரு கோயில் மட்டும் நினைச்சுக்காதீங்க, அந்த அப்புறம் ஆத்துக்கட்ட ஒரு கோயில் இருக்குது. சரிங்கண்ணா. மாரியம்மன். ஒரு வீட்டுல எப்படி வந்து அக்கா தங்கச்சி இருந்தா 2 சீர் நடக்குது, அது மாதிரி ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருந்தா 2க்கும் பிள்ளைகள் வாங்கணும், 2 ஜோடி கம்மல் வாங்கணும், 2 சேலை துணிமணி எடுக்கணும். அது மாதிரி இந்த சாமிக்கு என்ன பண்ணாலும் அந்த சாமிக்கு பண்ணணும். ஓ அப்படிங்கண்ணா. ஆமா ஆமாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் பண்றீங்க? இல்லைங்க, பூஜைகள் மட்டும். பூஜைகள் மட்டும். முன்ன வழிபாடுகள் மற்ற செய்யறது இந்த முறைகள் எல்லாம் இங்க மட்டும்தான். ஏன்னா அது பொறுமையான தெய்வம். இது பத்திரகாளி, சுடுகாட்டு காளி, ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம். இது முன்னோர் காலத்துல இருந்து வந்துட்டு இருக்குதுங்க. நாங்க குழந்தையில பிடிச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இதே ஊரானா? நாங்க சொந்தமா இங்கதான் இருந்தது. அப்புறம் கீழே எல்லாம் இடங்கள் வாங்கி அப்புறம் எல்லாம் அங்க போயிட்டு அப்பெல்லாம் வீடு எக்கச்சக்கமான வீடு, ஒரு 1000-2000 கணக்கான வீடு இருந்தது. எல்லாம் இந்த அனிமல்ஸ் மிருகங்க தொந்தரனால போயிட்டு. யானை நடமாட்டம் தான் அதிகமா இருக்குங்க. யானை நடமாட்டமும் அதிகமா இருக்குதுங்க. அவைய வந்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, வர மக்கள் வந்து அதுக்கு தொந்தரவு கொடுத்தா அப்புறம் அது என்ன பண்றது, அது இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வரோம். நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வரப்போறது கிடையாதுங்க. வரவி வந்துங்க ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு அதிகாரி கிட்ட அவங்ககிட்ட ஒரு வந்து முன்னுரிமை கேட்டு அது என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நடைமுறைக்கு தகுந்த மாதிரி உள்ள வந்தா தான் ஆகுமுங்க. அப்புறம் இங்க வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, அதை பண்றாங்க, பாட்டில் உடைக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்புறம் அது வந்து ஆக்ரோஷமாகு. அப்புறம் வண்டி அடிக்க, அதை அடிக்க, இது அடிக்க, அப்படித்தான் இருக்குங்க. அவையில பல ட்ரிப் சொல்லி எச்சரிக்கை பண்ணி பாட்டாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்து விடுவாங்க கோயிலுக்கு, ஆத்தாவை கும்பிட்டு போல. ஆடி மாசம் விடுவாங்க. மீதி டயத்துல யாரையும் விடவும் மாட்டாங்க, யாரும் வந்து கும்பிட முடியாது. எங்களுக்குமே ரூல்ஸ் கிடையாது, நாங்களே வந்து பூஜை பண்ண முடியாது. பூசாரிக்கு அதுக்கு உண்டான இதுதானே. சரிங்கண்ணா, ஓகே. கோயிலுக்கு வர்றதுக்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. 2 வீலர்லலாம் நீங்கள் வர முடியாது இந்த கோயிலுக்கு. ஏன்னா இது வந்து காடுகள் அடர்ந்த பகுதி, யானைகள் நடமாட்டமெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இங்கே 2 வீலர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. காரில் வர்றதே ரொம்ப ரேர் தான். அதனால் நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த கோயிலில் வந்து பூஜைகள்லாம் நடத்துவாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் அவசியம் நீங்கள் வாங்க. நீங்கள் நல்லது நினச்சி வாங்க, நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் பவித்ரன். நன்றி, வணக்கம்.